இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் விமானப்படை தளபதியை பிரதமர் மோடி தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது. இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கற்பனைக்கு எட்டாத வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி சூளுரைத்திருந்தார். அதற்கு பின் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான் எல்லையில் பறக்க தடை, வாகா எல்லை மூடல் என பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்திய அரசு. இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனையும் நடத்தியிருந்தார். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முப்படைகளுக்கும் சுதந்திரம் அளித்து பிரதமர் மோடி உத்தரவிட்டார். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இந்திய விமானப்படையினர் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி பரபரப்பான சூழலில் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பிரதமர் மோடியை நேற்று முன்தினம் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து நேற்று இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங்கை பிரதமர் மோடி தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இருவரின் சந்திப்பு குறித்து எந்த விவரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் கடற்படை விமானப்படை தளபதிகளின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் 10வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக துவாரா, பாரமுல்லா, பூஞ்ச் உள்ளிட்ட 8 இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த திடீர் தாக்குதலை பாதுகாப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு முறியடித்ததாக கூறப்படுகிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் சம்பவம் போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது.